ஹலோ ஆல் வெல்கம் பேக் டு சேனல் ஜோப் சரி தமிழ். இந்த அரசு வேலை மட்டும் உங்களுக்கு கிடச்சிருச்சு, கவலையே இல்லை. அந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டி, வேறு லெவல் சேலரி. ஓகே ப்ரோ, இவ்வளோ சேலரி தராங்களே, அப்போ எக்ஸ்பீரியன்ஸ் வேணுமா? தேவையில்லை. ஃப்ரெஷர்ஸ் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். சம்பளத்தை விட எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸுமே இருக்குது. எங்கேருந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு, எப்படி அப்ளை பண்ணுறது போன்ற எல்லா தகவலையுமே டீட்டெயிலாக சொல்கிறேன். ஒரு குட்டி இன்ட்ரோ ஸ்கிப் பண்ணாதீங்க. காக்னிசன்ட்டோட சிஇஓ ரவிக்குமார் சொல்லியிருக்காரு, இந்த வருஷத்துல கிட்டத்தட்ட 20,000 ஃப்ரெஷர்ஸ் சிடிஎஸ் ஃபில் பண்ண போறாங்களாம். சிடிஎஸ் மட்டும் இல்லாம டிசிஎஸ், விப்ரோ போன்ற கம்பெனிஸும் எடுக்கிறாங்க. ஓகே, எடுக்க போறாங்க, சரி நம்மள எடுப்பாங்களா? அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ற ஸ்கில் நம்மள்ட்ட இருந்தா நிச்சயமா எடுத்துப்பாங்க. ஏன்னா ஜஸ்ட் அப்ளை பண்ணா மட்டும் வேலை கிடைச்சிடாது, ப்ராப்பரான ஸ்கில் நம்மள்ட்டையும் இருக்கணும். அப்படி என்னதான் ஸ்கில் தேவை? டேட்டா சயின்ஸ், ஃபுல் ஸ்டாக், யூஏ யூஎக்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டெவாப்ஸ்னு இப்போ ட்ரெண்டிங்ல இருக்கிறதா கத்துக்கோங்க. ஓகே, எங்கே கற்றுக்கிறது சொல்கிறேன். சூப்பராக கற்றுக்கலாம், அதுவும் உங்கள் வீட்டில் இருந்து ஆன்லைனில் புரியும் வகையில், முற்றிலும் தமிழில். உபியும் ஹச்சிஎலும் சேர்ந்து வழங்குற அப்ஸ்கில்லிங் கோர்சஸ் மூலமாக நீங்கள் உங்களோட ஸ்கில்லை வளர்த்துக்கோங்க. ஒன்றுமே இல்லை, இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், அதை டச் பண்ணி டேரெக்டாக ஸ்க்ரோலை பண்ணி கீழே ஒரு ஃபார்ம் இருக்கும், இதை மட்டும் சப்மிட் பண்ணுங்கள். அவங்களே உங்களுக்கு கால் பண்ணுவாங்க, ஃபர்தர் டீடைல்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க. உங்களுக்கு எந்த டவுட்னாலும் கேட்டுக்கோங்க. ஸ்கில்லை வளர்த்துக்கோங்க, வேலை ஆட்டோமேட்டிக்காக அதுவே வரும். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், ட்ரை பண்ணுங்க. பேக் டு தி நோட்டிஃபிகேஷன். டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜிக்கு கீழே செயல்படக்கூடிய இசிஐஎல், அதாவது எலக்ட்ரானிக்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டிபார்ட்மெண்ட்டை நீங்கள் இப்போ தான் புதுசாக கேள்விப்படுவீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். பட் சூப்பரான டிபார்ட்மெண்ட்டுங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பர்மனன்ட் ரோலுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. டெம்பரவரியோ அப்ரண்டிஸோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ரோல் நேம் என்ன ப்ரோ அப்படின்னா ஜிஇடி, கிராஜுவேட் இன்ஜினியர் ட்ரெயினி அப்படின்னு இருக்குது. அப்போ 1 இயர் தானா, இது வந்து ஒரு அப்ரண்டிஸ் மாதிரியா அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணாதீங்க. இது வந்து பர்மனன்ட் ரோல். இனிஷியலாக உங்களை வந்து ஜிஇடியாக எடுக்கிறாங்க, அதுக்கப்புறம் 1 இயருக்கு அப்புறம் உங்களை ஆஃபீஸராகவே இவங்க எடுத்துக்கிறாங்க. இந்த ட்ரெயினி பீரியட் அப்போவே உங்களுக்கு 40,000 பர் மந்த் சேலரி தராங்க. ட்ரைனிங் முடிச்சக்கப்புறம் யோசிச்சு பாருங்கள், வேறு லெவல் சேலரி. இந்த இசிஐஎல் அப்படிங்கிறது ஒரு பப்ளிக் செக்டார் என்டர்பிரைசஸ், அதாவது ஒரு மத்திய அரசு நிறுவனம், டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜிக்கு கீழே செயல்படக்கூடிய நிறுவனம். இந்த இசிஐஎல் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நிறைய செக்டார்ஸில் ஆப்ரேட் ஆகுறாங்க. நியூக்ளியராக இருக்கட்டும், இந்தியாவோட டிஃபென்ஸ் சிஸ்டமாக இருக்கட்டும், ஏரோஸ்பேஸாக இருக்கட்டும், ஐடி, டெலிகாம் அப்படின்னு சொல்லி. அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம இந்தியாவில் இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் மேனுஃபேக்சரிங் பண்ணுறவங்க கூட இவங்க தான். அது மட்டும் இல்லாமல், அதாவது பொதுவாக சொல்லணும் அப்படின்னா இவங்க வந்து எலக்ட்ரானிக்ஸ் ரிலேட்டட்லேயும் இருக்காங்க. குறிப்பாக இந்தியாவில் இருக்கக்கூடிய மேஜர் செக்டார்ஸ்க்கு இவங்க வந்து ஒரு முக்கியமான துறை அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்தில் இருக்குது. ப்ளஸ் வந்து ஜோனல் ஆஃபீஸஸ், பிரான்ச்சஸ், சைட் எல்லாமே வந்து அக்ராஸ் இந்தியாவிலுமே இருக்குது, நம்ம தமிழ்நாட்டிலுமே இருக்குது. இவங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போது இந்த ஜிஇடிக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கான ஏஜ் லிமிட் என்ன ப்ரோ அப்படிங்கிற பார்த்தலாம். யூஆர் கேண்டிடேட்க்கு 27 வயசு வரையும் அப்ளை பண்ணலாம். அதாவது 30/7/2025 இந்த தேதியின்படி பொது பிரிவினர் 27 வயசு வரையும் அப்ளை பண்ணலாம். எஸ்சி எஸ்டினா ப்ளஸ் 5 இயர்ஸ் எடுத்துக்கோங்க. பிசி, எம்பிசி, டிஎன்சி, பிசிஎம்னா நீங்கள் ஓபிசியில் வருவீங்க, ப்ளஸ் 3 இயர்ஸ் எடுத்துக்கோங்க. இது வந்து மத்திய அரசு வேலைவாய்ப்பாக இருக்கிறதுனால இந்த நோட்டிஃபிகேஷன் ஒன்று இருக்குது, ஜிஇடி அப்படின்னு சொல்லி. இதே மாதிரி இன்னும் ஒரு ட்ரெயினி நோட்டிஃபிகேஷனுமே இருக்குது, அதையுமே நான் அடுத்து உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். அது வந்து ஐடிஐ முடித்தவங்களுக்கு. ஓகே, ஸோ இதில் வந்து பாருங்கள் என்னென்ன போஸ்ட்டு, என்ன குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். கிராஜுவேட் இன்ஜினியர் ட்ரெயினி, ஜிஇடி. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இசிஇக்கு 34, ஏன்னா மேஜராக இவங்க வந்து எலக்ட்ரானிக்ஸை தான் கவர் பண்ணுறதுனால எலக்ட்ரானிக்ஸ் முடித்தவங்கள எடுக்கிறாங்க. அதாவது இசிஇ, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன். அடுத்து இஎன்ஐ, அப்புறம் இன்ஸ்ட்ருமெண்டேஷனில் 2, அப்புறம் சிஎஸ்சி ஐடி, அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி, இவங்களும் நிறையாவே தேவைப்படுறாங்க, 18. மெக்கில் பாருங்கள் 16 பேர், எலக்ட்ரிக்கலில் 5, சிவிலில் 3, கெமிக்கலில் 2, மொத்தமாக 80 இன்ஜினியர்ஸ் வந்து எடுக்கிறாங்க. ஸோ இவங்களை பொறுத்தவரை நீங்கள் பிடெக் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். எதில் கேட்டிருக்காங்களோ அந்த இதில் பிடெக் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். லேட்டர் என்ட்ரியோ நீங்கள் கூட அப்ளை பண்ணிக்கலாம். 40,000லேருந்து 1,40,000 வரையும் உங்களுக்கான சம்பளம் இருக்கும் அப்படிங்கிறத அவங்க கிளியராக வந்து கொடுத்துருக்காங்க. இனிஷியலாகவே, அதாவது முதல் 1 வருஷம் உங்களை கிராஜுவேட் ட்ரெயினியாக எடுப்பாங்கன்னு சொல்லியிருந்தேன், ட்ரெயினி ஆஃபீஸர். அப்போவே பாருங்கள் உங்களுக்கான சேலரி 40,000லேருந்து 1,40,000, அதாவது ஆரம்ப சம்பளமே 40,000. அது இல்லாமல் அலவன்ஸு, அந்த பெனிஃபிட்ஸ் எல்லாமே வந்து இருக்கான். அதுக்கப்புறம் உங்களை வந்து ஆஃபீஸராக இவங்க எடுத்துப்பாங்க. சக்ஸஸ்ஃபுல் கம்ப்ளீஷன் ஆஃப் 1 இயர் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரெயினியாக இருந்ததுக்கப்புறம் உங்களை ஆஃபீஸராக எடுத்துப்பாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவல் சேலரி இன்க்ரிமெண்ட். அது மட்டும் இல்லாமல் டிஎன்எஸ் அலவன்ஸ், ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ், அதாவது ரூமு, அப்புறம் வந்து ஃப்ரிஞ்ச் பெனிஃபிட்ஸு, ப்ராவிடென்ட் ஃபண்டு, லீவு, அப்படி இப்படி எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு லைஃப் செட்டில்டு ஆப்பர்ச்சுனிட்டி.
ஓகே. பொதுவா இப்போ எல்லா அரசு வேலையிலயும் இந்த பாண்ட் அப்படிங்கிற விஷயங்கள கொண்டு வந்திருக்காங்க. இதுலயுமே கொண்டு வந்திருக்காங்க. நீங்க வேலையில ஜாயின் பண்ணி முதல் 4 வருஷம் கண்டிப்பா நீங்க இருக்கணும். இன்கேஸ் உங்களுக்கு இத விட வேற வேலை பெட்டரா கிடைச்சு போறீங்க, இல்ல ஏதோ ஒரு சூழ்நிலையால வேலைய விடுறீங்க அப்படின்னா, அந்த 4 வருஷத்துக்குள்ள விடுறீங்க அப்படின்னா, நீங்க பாண்டா 4 லேக்ஸ் வந்து நீங்க பே பண்ற மாரி இருக்கும். இதுல இன்னும் உங்களுக்கு சில பேருக்கு டவுட் வருது. வேலையில சேர்றப்பயே இந்த 4 லேக் பே பண்ணணுமா? அப்படி கிடையாது. நீங்க வேலையில சேர்றப்போ உங்களுக்கு ஒரு ரூ. 100 பாண்ட் பேப்பர்ல உங்கள்ட்ட சைன் வாங்கிருவாங்க. நான் 4 வருஷம் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த பாண்டை பிரேக் பண்ணி 4 வருஷத்துக்குள்ளே நீங்கள் மாறுறீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் அவங்களுக்கு 4 லேக்ஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ரோ இதெல்லாம் பே பண்ணுறதுனால இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ரொம்ப மோசமாக அப்படிலாம் கிடையாது. பொதுவாகவே எல்லா கவர்மெண்ட் ஜாப்லேயுமே இந்த பாண்டாக இருக்கட்டும் ப்ளஸ் வந்து இந்த ப்ராபபேஷன் பீரியட் ஒரு குறிப்பிட்ட காலம் நீங்கள் கரெக்டாக ஒர்க் பண்ணுறீங்களான்னு செக் பண்ணுறோம். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து அவங்க கொண்டு வந்துட்டாங்க. ஓகே. மொத்தமாக 80 வேகன்சி இருக்குது. அதில் யூஆர், இடபிள்யூஎஸ், பிசிஎம், பிசிடிஎன்சி, பிசிஎம், ஓபிசி, எஸ்சி, எஸ்டிக்கு எவ்வளோ வேகன்சி அப்படிங்கிற ஸ்ப்ளிட் அப் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் போஸ்ட் வைஸ் ஸ்ப்ளிட் அப்பும் கொடுத்துருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு கெமிக்கலில் 2 வேகன்சி தான் இருக்குது. அந்த 2 வேகன்சியில் ஒன்று யூஆருக்கும் ஒன்று ஓபிசிக்கும் கொடுத்துருக்காங்க. அப்போது எஸ்சி, எஸ்டி, இடபிள்யூஎஸ்க்குலாம் வேகன்சி இல்லை. நீங்கள் அப்ளை பண்ண முடியாதா அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். எப்படின்னா உங்கள் பிரிவில் வேக்கன்சி இருக்கான்னு பாருங்கள். அப்படி இல்லைனா அட்லீஸ்ட் யூஆர்லனாவது வேக்கன்சி இருக்கா அப்படின்னு பாருங்கள். யூஆரில் வேக்கன்சி இருக்குன்னா அந்த யூஆரில் இருக்கிற வேக்கன்சிக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஆனால் என்ன ட்ராபேக் அப்படின்னா யூஆருக்கு என்ன ஏஜ் லிமிட்டோ அதுதான் உங்களுக்கு. நீங்கள் என்ன தான் எஸ்சிஆர், எஸ்டிஆர், ஓபிசியாக இருந்தாலுமே யூஆருக்கு என்ன 27 வயது, அந்த 27 வயது தான் உங்களுக்கான ஏஜ் லிமிட்டும். ப்ளஸ் யூஆருக்கு எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன கட் ஆஃபோ அதுதான் உங்களுக்கும். ஓகே, இது மட்டும்தான் ட்ராபேக்ஸு. பட் நீங்கள் விருப்பம் இருக்கிறவங்க ஏஜ் லிமிட் மேட்ச் ஆகிறவங்க நீங்கள் அப்ளை பண்ணலாம். உதாரணத்துக்கு நான் அந்த கெமிக்கல் போஸ்ட்டுக்கு சொல்கிறேன். மீதி உள்ள எல்லா போஸ்ட்டுக்குமே இதுதான் வந்து டெஃபனேஷன். ஓகே, ஏஜ் ரிலாக்ஸேஷன் பற்றி சொல்லிட்டேன். 27. எஸ்சி எஸ்டினா +5 இயர்ஸ் சேர்த்துக்கோங்க. ஓபிசினா +3 இயர்ஸ் வரையும் சேர்த்துக்கோங்க. அவங்க என்ன டிகிரி கேட்டிருக்காங்களோ என்ன பிரான்ச்சில் அதில் நீங்கள் ஓவராலாக 60% முடிச்சிருந்துருக்கணும். அப்ளை பண்ண எலிஜிபிலிட்டியே அதுதான். எஸ்சி எஸ்டினா 50% பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமா. ஸோ இதுக்கு வந்து 2 ஸ்டேஜ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ஒரு எக்ஸாமு, அதுக்கப்புறம் பர்சனல் இன்டர்வியூ. ஓகே, எக்ஸாமில் எடுக்கிறத 85க்கும் பர்சனல் இன்டர்வியூவில் உள்ளதை 15க்கும் கன்வெர்ட் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் எக்ஸாம்லேயும் இன்டர்வியூலையும் பர்ஃபார்ம் பண்ணுறதை பொறுத்து தான் இவங்க வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறாங்க. இதற்கான கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷனை நம்ம சென்னையில் நீங்கள் சூஸ் பண்ணி எழுதிக்கலாம். மொத்தமாகவே இந்தியா முழுவதும் 6 இடங்களில் நடக்குது. அதில் நம்ம சென்னை இருக்குது. நீங்கள் சென்னையை சூஸ் பண்ணி இதற்கான தேர்வு எழுதிக்கலாம். ஜாப் லொக்கேஷன் தமிழ்நாட்டில் இருக்குமா ப்ரோ அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்க பாசிபிலிட்டி இருக்குது. பட் ஷுவராக சொல்லிட முடியாது. வேறு எங்கே வேணால் இருக்கலாம். அதுக்கும் நீங்கள் வில்லிங்காக இருந்துக்கோங்க. பட் அதற்கான அலவன்ஸு, ரூமு, ஃபேமிலின்னா ஃபேமிலியோட போகிறது எல்லா பெனிஃபிட்ஸுமே இருக்குது. பர்மனெண்ட்டான ரோலுங்க, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சேலரியும் வேறு லெவல். எக்ஸாமினேஷனில் என்ன அப்புறம் கேட்பாங்க அப்படின்னா அது வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் தானா. அதாவது 4 ஆன்சர் கொடுத்து 1 ரைட், மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் தான். 4ல் 1 சூஸ் பண்ணுற மாதிரி 120 நிமிஷம் டைம் கொடுப்பாங்களா. 100 கொஸ்டின் கேட்க போகிறாங்க. அதில் உங்களுக்கு என்ன கேட்க போகிறாங்க அப்படின்னா ஒரு கொஸ்டினுக்கு 1 மார்க்கு, 100 கொஸ்டின் 100 மார்க். ஓகே, ஒரு கொஸ்டின் தப்பாக எழுதுறீங்கன்னா 0.25 மார்க் வந்து டிடெக்ட் பண்ணுவாங்க. இதில் என்ன கேட்குறாங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கோர் இன்ஜினியரிங் சப்ஜெக்ட்ஸ். அதாவது நீங்கள் என்ன பிரான்ச்சோ அதுலேருந்து தான் உங்களுக்கு கேள்விகள். இப்போது இசிஇ அப்படின்னா இசியோட ஃபுல் அண்ட் ஃபுல் கோர் சப்ஜெக்ட்ஸ் இருக்குல்ல, அதிலிருந்து தான் 100 கேள்விகள் வந்து இவங்க கேட்பாங்க. ஓகே, ஸோ முழுக்க நீங்கள் டெக்னிக்கலாக ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா இந்த வேலை உங்களுக்குங்க. ப்ளஸ் ஹால் டிக்கெட்லாம் எல்லாமே பார்த்தீங்கன்னா இவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் www.ecil.co.in இந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் செக் பண்ணிக்கலாம். பர்சனல் இன்டர்வியூ பாருங்கள். ஒன்லி த ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ் வில் பி கால்டு ஃபார் த பர்சனல் இன்டர்வியூ அட் ஹைதராபாத். இவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸான ஹைதராபாத்க்கு நீங்கள் பர்சனல் இன்டர்வியூக்கு போகணும். டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் எல்லாத்துக்குமே நீங்கள் அங்கே தான் போகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் கொண்டு வரணும் அப்படிங்கிறது எல்லாமே இதை ஃபுல்லாத்தையும் நீங்கள் டீட்டெயில்டாக செக் பண்ணுங்கள். கிளாரிஃபிகேஷனுக்கு உங்களுக்கு வந்து கான்டாக்ட் இமெயில் ஐடியுமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் அப்ளை பண்ணுறதுலையோ குவாலிஃபிகேஷன்லையோ நோட்டிஃபிகேஷன்லையோ ஏதோ டவுட் இருந்தால் அதை நீங்கள் கரெக்டாக மென்ஷன் பண்ணி கேட்டால் உங்களுக்கு நிச்சயமாக ரிப்ளை மெயில் வரும். 1000 ரூபாங்க ஃபீஸ். இதுக்கு ஃபீஸ் இருக்குது 1000 ருபீஸ். எஸ்சி எஸ்டி அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஃபீஸ் அப்படிங்கிறது இல்லை. ஜஸ்ட்டு நீங்கள் ஆன்லைனில் பேமெண்ட் அப்ளிகேஷன் மட்டும் சப்மிட் பண்ணாலே போதுமானது. ஓகே, www.ecil.co.in இதுதான் அஃபிஷியல் வெப்சைட்டு. ஸோ இதில் நீங்கள் 16/5 5/6 வரையும் டைம், அடுத்த மாதம் 5ஆம் தேதி வரையும் அதுக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். ஃபீயை வந்து எஸ்பிஐ கலெக்ட் முறையில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். ஆன்லைன்லேயே நீங்கள் அப்ளை பண்ணலாம். எஸ்பிஐ கலெக்டில் உங்களுக்கு அப்ளை பண்ண தெரியுதுன்னா ஓகே. அப்படி இல்லைனா நியரஸ்ட் எஸ்பிஐ பேங்க்கில் போயிட்டு தகவலை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த இதுக்கு அப்ளை பண்ணுங்கள்.
ஃபீஸை தப்பாக போட்டாலோ இல்லை ஃபீஸ் டிடெக்ட் ஆகி அவங்களுக்கு போகலைனாலோ அது உங்களோட பிரச்சனை, அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஸோ நீங்கள் அங்கே போயிட்டு எஸ்பிஐ வங்கியில் இந்த மாதிரி இதுக்கு அப்ளை பண்ணுறேன், எஸ்பிஐ கலெக்ட் முறையில் அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க, இது எப்படி பண்ணுறது போன்ற தகவல் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அடுத்த மாதம் 5ஆம் தேதி தான் லாஸ்ட் டேட்டு, அதுக்குள்ளேயே அப்ளை பண்ணிடுங்க. ஓகே, ஸோ போதுமான தகவல் எல்லாமே சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இதே மாதிரி ஐடிஐ முடித்தவங்களுக்கு சில வேக்கன்சிஸ் வந்திருக்கு. பட் அவங்க ஐடிஐ முடிச்சிருக்கணும். அதாவது ஐடிஐ முடித்தவங்களுக்கு டெக்னீஷியன் அப்படிங்கிற கேடரில் எடுக்கிறாங்க. ஸோ இந்தந்த ட்ரேடில் ஐடிஐ முடித்தவங்களுக்கு. பட் இந்த ஐடிஐ முடித்தவங்களை பொறுத்தவரை அவங்க வந்து ஐடிஐ முடிச்சிருக்கணுமா இந்த ட்ரேடில், ப்ளஸ் வந்து வித் 1 இயர் ரிலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸுமே வந்து இந்த ஐடிஐ முடித்தவங்களுக்கு கேட்டிருக்காங்க. பட் அங்கே அப்படி இல்லை, இன்ஜினியரிங் முடித்தவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வந்து கேட்கல. இவங்களுக்கு 20,000 சம்பளம், இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதே ஏஜ் லிமிட் தான், நல்ல பெனிஃபிட்ஸு, எக்ஸாம் சென்னையிலே எழுதிக்கலாம். ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே இருக்குது. ட்ரேட் டெஸ்ட் இருக்கும், இவங்களுக்கு சம்மந்தப்பட்ட ட்ரேடில் ட்ரேட் டெஸ்ட் இருக்கும், பர்சனல் இன்டர்வியூ அப்படிங்கிறது கிடையாது. பட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. 750 ரூபாய் இவங்களுக்கு ஃபீஸு ஐடிஐ முடித்தவங்களுக்கு. 2 நோட்டிஃபிகேஷன் லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை தரேன், நீங்கள் செக் பண்ணுங்கள். எந்த டவுட்ஸ்னாலும் கமெண்ட்ஸ்லேயும் இன்ஸ்டாலையும் கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர் அண்ட் பை. டாட்டா.